ஆண் இனம் அழியப் போகிறதா? Y குரோமோசோம் மறைந்து வருவதால் ஆய்வில் எச்சரிக்கை. முழுமையான தகவலுக்கு மீடியா நியூஸ் 24 ஹார்ஸ். மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற பாலூட்டும் உயிரினங்களிலும் பிறக்க போகிற குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்கும் விதியில் Y குரோமோசோம் அப்படிங்கிறது ஆண்களுக்குன்னு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்கள்கிட்ட இந்த Y குரோமோசோம் சிதைவடைஞ்சிட்டு வரதா ஆய்வுகள் தெரிவிக்குது. இது இன்னும் சில அல்லது பல மில்லியன் ஆண்டுகளில் மறைஞ்சே போயிடணும். அதுக்கப்புறமா இது புதிய பாலின மரபை உருவாக்க முடியாத நிலையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த Y குரோமோசோம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில் தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களோட பாலினம் 2 வகையான குரோமோசோம்களால் தீர்மானிக்கப்படுது. அதுதான் X மற்றும் Y. ஆண்களுக்கு ஒரு X மற்றும் ஒரு Y குரோமோசோம்கள் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. இதுவே பெண்களுக்கு 2 X குரோமோசோம்கள் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த Y குரோமோசோம்கள் தான் ஆண்களோட பாலினத்தோட இனப்பெருக்க உறுப்பை உருவாக்குற மரபணுக்களை கொண்டிருக்கும். X குரோமோசோமோட கம்பேர் பண்ணும்போது Y குரோமோசோமோட மரபணுக்கள் சின்னதாக இருந்தாலும் இதுதான் கருவில் இருக்கிற டெஸ்டிஸ் ஆண் உறுப்பு விரைகளோட வளர்ச்சியை தூண்டுது. இதனால தான் இந்த Y குரோமோசோம்கள் ஆணோட பாலினத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு பெண் கருத்தரித்த 12 வாரத்திலிருந்து பாலினத்தை நிர்ணயிக்கும் பகுதியான இந்த Y குரோமோசோமோட முதன்மை மரபணு ஆண் இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்குவதற்கான மரபணு பாதையை செயல்படுத்தும். இந்த மரபணு மற்றொரு முக்கிய மரபணுவான SOX9 தூண்டுறதால செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இது குழந்தை ஆணாக வளர்வதையும் உறுதி செய்யுது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த Y குரோமோசோம்கள் சுருங்கிட்டு வருது. முக்கிய மரபியல் பேராசிரியரான ஜெனிஃபர் ஏ மார்ஷல் கிரேவிஸோட கூற்றுப்படி கடந்த 300 மில்லியன் ஆண்டுகளில் Y குரோமோசோம் அதோட சொந்த 1438 மரபணுக்களில் இருந்து 1393 மரபணுக்களை இழந்துட்டதாகவும் மீதமுள்ள மரபணுக்கள் சுமார் 10 மில்லியன் ஆண்டுகளில் இழந்துடுவோன்னு தகவல் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் ஆண் இனப்பெருக்கத்தோட எதிர்காலம் குறித்து ரொம்ப கவலையளிக்கதா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த செய்தி உயிரினங்களோட உயிர் வாழ்வு பற்றிய கவலையை நமக்கு மேலும் மேலும் தூண்டி இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தியும் இருக்குது. Y குரோமோசோம் அழிந்தால் இதற்கு மாற்று உண்டா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட ஸ்பைனி எலி குறித்த ஆராய்ச்சி இந்த Y குரோமோசோம் அதிர்ச்சியிலிருந்து நம்மளை மீட்டு நம்பிக்கை தர முடிவுகளை தந்திருக்கு. ஸ்பைனி எலியோட Y குரோமோசோம் மறைஞ்சதுன்னா அதோட ஆண் பாலினத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஹைகோடா யூனிவர்சிட்டியில் அசடோ குரோய்வா தலைமையில் ஒரு புதிய வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபடி ஸ்பைனி எலிகளோட பெரும்பாலான Y குரோமோசோம் மரபணுக்கள் மற்ற குரோமோசோம்களுக்கு நகர்வதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக குரோமோசோம் 3ல் இருக்க SOX9 மரபணுக்களுக்கு அருகில் இருக்க DNA நகல். இது ஆண்களிடம் மட்டும் இருக்க DNA, இது பெண்களுக்கு இல்லை. இதனால் காணாமல் போன Y குரோமோசோமோட SRY மரபணு செய்ய வேண்டிய வேலைகளை இது எடுத்துக்குது. இதனால் Y குரோமோசோம் இழந்தால் பாலூட்டிகள் மாற்று பாலினத்தை உருவாக்கும் வழிமுறையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. Y குரோமோசோமோட சிதைவு மனிதர்களிடம் தாக்கத்தை உண்டு பண்ணுமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த Y குரோமோசோம்கள் மறைஞ்சிடுச்சுன்னா இன்னும் சில மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இது மறைஞ்சு போயிடும்னு யூகிச்சிருக்கிறதும் அதற்கு இன்னும் சில மில்லியன் ஆண்டுகள் தான் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. இதனால் ஆண் பாலினம் அழியும் சூழ்நிலை உருவாகிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லா ஆராய்ச்சியாளர்களுக்குள்ளேயும் இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்க மற்ற குரோமோசோம்களெல்லாம் சேர்ந்து Y குரோமோசோமோட இடத்தை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸ்பைன் எலியோட ஆய்வுப்படி எதிர்கால ஆராய்ச்சியில் இந்த மரபணு மாற்றங்களை தொடர்ந்து ஆய்வு செய்கிறது மூலமாக மனிதர்கள்கிட்டையும் இந்த குரோமோசோம் மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு அதீதமான நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க.